நான் கோச் மனோஷியா. இன்னைக்கு என் டிஎம்ல கேட்டிருந்தாங்க, இவ்வளோ பெயினை கோ த்ரூ பண்ண என்னால் என்ன லவ் பண்ணிக்க முடியுமா, ஏன்னா அதை என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 100% உங்களால் உங்களை லவ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா, இதே சுச்சுவேஷனை நான் கோ த்ரூ பண்ணப்ப நான் முதல்ல ப்ளேம் பண்ண பர்சன் நான் என்னை ரொம்ப ஹேட் பண்ணேன். ஏன்னா என்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே முதல்ல நான் தான் காரணம்னு நினச்சேன். ஸ்லோவாக என்னாச்சுன்னா, இது என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் செல்ஃப் ஒர்த்தையும் பிரேக் பண்ணிடுச்சு. நான் ஒரு பீப்புள் ப்ளீஸராகவும் ப்ளஸ் என் நீட்ஸை விட மற்றவங்க நீட்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற ஒரு பர்சனாகவும் மாறிட்டேன். ஸோ என்னோட ஹீலிங் ப்ராசஸில் தான் இதை நான் ரியலைஸ் பண்ணேன். அங்கேருந்து தான் எப்போல்லாம் இந்த பெயின் என்னை ட்ரிகர் பண்ணுதோ நான் ப்ராக்டிஸ் பண்ணது, நான் என்னை அப்ரூவ் பண்ணுறேன், இது என்னோட தப்பு இல்லை, ப்ளஸ் இதுக்கு நான் காரணமும் இல்லை, அதை தாண்டி நான் ஐ டிசர்வ் பெட்டர் அப்படிங்கிறத எனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டேன். ஏன்னா நடந்தது நிஜமாவே என் தப்பு இல்லை, அதை என்னால் மாற்றவும் முடியாது. பட் இப்போ என் கையில் இருக்கிறது ப்ரெசண்ட். இங்கேருந்து என்ன லவ் பண்ண முடியும். இப்படி தான் என்னோட கான்ஃபிடென்ஸையும் செல்ஃப் லவ்வையும் நான் பில்ட் பண்ணேன். இதுக்கு முக்கியமான ரீசன், நம்மளுக்கு செல்ஃப் லவ் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று நம்மளால் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் உங்களை லவ் பண்ணாதான் உங்களால் மற்றவங்களை லவ் பண்ண முடியும். தேங்க்யூ.